ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். 2வது வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். 24ஆம் ஆண்டு கூடிய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மைகள், வெறுமையான சூழ்நிலைகள், இருள்கள் காணப்படலாம். அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது, அது நல்லதாக கண்டார். எத்தனை பேர் இந்த 24ஆம் ஆண்டில் களைச்சு போனீங்க? எவ்வளவு வெறுமை, எவ்வளவு இருள். அருமையானவர்களே, யாக்கோபு ஓடி போகிறான். பெர்சபாவின் வனாந்திரத்திலே ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்தது முழுக்க வெறுமை, இருள். ஆனால் யாக்கோபு ஒன்றும் கேட்கவே இல்லை. ஒரு கல்லை தூக்கி தலையின் கீழே வச்சுட்டு படுத்துட்டான், அவ்வளோதான். நாம் யோசிக்கிறோம், அது என்ன கல்? அருமையானவர்களே, அதான் அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அடையாளமான கல்லு தான் அந்த கண்மலையின் ஆகிய கல். அந்த கல்லை தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்கிட்டான். யாக்கோபு தூங்கிட்டான், ஆனால் கர்த்தர் தூங்க இல்லை. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த தேவன் யாக்கோபுக்கு சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னை எடுத்து பெரிய சாதியாக்கி உன்னை உயர்த்துவேன். அருமையானவர்களே, 24ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில இருண்டு போன சூழ்நிலையில, ஒன்றுமே இல்லாத வறுமையில கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். அந்த ஏணியில நீங்கள் ஏறி போகலாம். அந்த ஏணியில ஏறுவதும் ஏறாமல் போவதும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வார்த்தையாகி அந்த ஏணியில ஏறினீங்கன்னா உங்களை ரக்க யாராலையுமே முடியாது. உச்சத்தில் நீங்க வாழுவீர்கள். மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு குறைவில்லாமல் வாழுவீங்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேணும். அருமையானவர்களே, அந்த இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், சீர்திருத்தலின் ஆண்டு. கர்த்தர் நம்மை சீர்திருத்த விரும்புகிறார். சீர்திருத்துறாருன்னா குற்றம் கண்டுபிடிச்சு அடிச்சு நம்ம திருத்தவரல்ல. நாம் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். ஆதி ஆகமத்தினுடைய பழைய நிலைமைக்கு தேவனோட வாழ வேண்டும். அருமையானவர்களே, பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு இரவு முழுக்க பிரயாசப்படுறான். ஒன்றுமே கிடைக்கல, தோற்று போயிட்டான், வெறும் படகு. ஆனா அவன் வந்து என்ன கேட்கிறான்? உட்கார்ந்து இருக்கிறான். தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. இயேசு பேசி 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 கொண்டு வந்து கடைசியா கேட்டாரு, பேதுருங்க வா, உன்னுடைய படகை தள்ளி கொண்டு போய் கடல்ல போட்டு வலைகளை போடுங்கள் என்று அப்படின்னு சொன்னாரு. பேதுரு ஒரு டவுட் உண்டு தான். ஏன்னா நான் இத்தனை வருஷம் மீன் பிடிச்சி இருக்கிறேன், இவர் என்ன இப்போ சொல்கிறது? பகல்லையாவது யாராவது மீன் பிடிக்கலாமா? பகலில் மீன் நம்பிடுமா? ஆனால் சொல்கிறான், ஆண்டு ஐயரே, நான் ராமுழுக்க பிரயாசப்பட்ட ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். அருமையானவர்களே, பேதுரு எந்த ஒரு இடத்திலேயுமே ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டதே கிடையாது. எனக்கு மீன் தாரம் என்று கேட்டதும் கிடையாது, என்னை ஆசீர்வதிக்க கேட்டது கிடையாது. ஆனால் பேதுரு உட்கார்ந்துருக்கிறதை பார்க்குறார். அருமையானவர்களே, 24ஆம் ஆண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறா, பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல, குடும்பத்தில் பிரச்சனை, கண்ணீர், கவலை. 25ஆம் ஆண்டு நீ வலையை போட்டுப்பார். அதில் ஆச்சரியமான காரியம் என்னென்னா, வலை போட்டது பெரிய காரியம் இல்லை, 2 படகு நிறைய மீன்கள் பேதுருடைய வலைக்குள்ளே ஏறுறதுக்கு ஆயத்தமாக நிற்கிது. அதுதான் பிரச்சனை. போட்ட உடனே எங்கேயோ இருந்த மீன்கள்லாம் ஓடியாந்து இவன் வலைக்கு ஏறி போட்டில் ஏறிட்டுது. ஒரு படகு இல்லை, 2 படகு நிரம்ப. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவன் சொல்லு, ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். கர்த்தர் சீரமைக்கிறார் பழைய நிலைமைக்கு. கடைசியாக இன்னொரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒன்றுமே இல்லை, வெறுமனவே இருந்த வாழ்க்கை, சோர்ந்து போன வாழ்க்கை. எல்லாம் எழுதுனா, கட்டின மனைவி கூட திட்டி போட்டு போயிட்டாள், நீ போய் துளியேண்டு. ஆனால் கர்த்தருடைய ஒளி அவன் தலையின் மேல் தங்கினது. கர்த்தர் அவனை மீண்டும் நினைத்தருளினார்.
அது மட்டுமல்ல, யோபுக்கு முன்பு இருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான நன்மைகள் மட்டுமல்ல, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்து அவர்களையும் கர்த்தருக்குள் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு கொண்டு வந்தனர். அருமையானவர்களே, நீங்கள் இழைந்த அனைத்தையும் திருப்பி கொடுப்பார். ரெஸ்டோரேஷன் என்கிறது நீங்கள் இழந்ததை மட்டுமில்லை, அதுக்கு டபுளா புரியுங்கள். பக்கத்தை சொல்லுங்க, நீங்கள் இழந்ததை இரட்டிப்பாக பெறுவீர்கள். அதை 2025ஆம் ஆண்டு நீ விசுவாசித்தால் நீ அனுபவிப்பாய். உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் பூமியில ஒரு வாசல்கள் நிரம்பும், உன் வேலை ஸ்தலங்களில் ஆசீர்வாதம் பெருகும். அதுதான் இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதுதான் சீரமைத்தலின் ஆண்டு, அதுதான் சீர்படுத்தலின் ஆண்டு. ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். சீர்படுத்துகிறவர் பாஸ்டர் இல்ல, சீர்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதேமாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது நீ கெஞ்ச வேண்டிய தேவையில்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் சீராக்குவார். நீங்க வேணுமா இருந்தால் உங்களுடைய குறிப்பு புத்தகத்திலேயோ பைபிள்லேயோ எழுதி கொள்ளுங்க, பயப்படாம எழுதுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 25ஆம் ஆண்டு என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைவிருக்கும். என் பிள்ளைகளுடைய திருமணங்கள், என்னுடைய குடும்ப வாழ்க்கைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக இருக்கும். இதுவரை நான் கற்பனை பண்ணாத அத்தனை ஆசீர்வாதங்களும் 75வது ஆண்டிலே நிரம்பி வழியும். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு பொழுதும் குறைந்து போவதில்லை. இந்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் நிறைவாய் தங்குவதாக. நான் ஏதோ ஒரு கற்பனையில சொல்ல இல்லை, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அது அப்படியே உண்டாக வேண்டும். நீண்ட காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு 25வது ஆண்டுல குழந்தை உண்டாகும். அற்புதமான ஒரு குழந்தை உண்டாகும். வேலையில தோற்று போய் போனவனுக்கு, வேலை இழந்து போய் நிற்கிறவனுக்கு 25ஆம் ஆண்டு உனக்கு ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு வேலை வரும். பயப்படாம போய் அந்த வேலையில கையவை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும். அதான் கர்த்தர் சீரமைப்பார். குடும்பங்களை பிரிச்சு போடாதீங்க, ஆனா பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் சீரமைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களோட பைபிள்லையோ எங்கே எடுத்து எழுது, ஆண்டவரே 25ஆம் ஆண்டு நான் இப்படி இருக்கணும் என்று நீ விசுவாசத்தோட இப்போ எழுதினீன்னா அது அப்படியே உனக்கு உண்டாகும். ஆமென்.